நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மேக்ஸ்ல டேர்ம் 1 ஓட 4th யூனிட் பார்க்க போறோம். ஸோ 4th யூனிட் இஸ் மெஷர்மெண்ட், ரைட்? ஸோ மெஷர்மெண்ட் பத்தி என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு பழமொழி தமிழ்ல, ஆத்துல போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இட் மீன் இஸ், எதுவா இருந்தாலும் ஒரு அளவு இருக்கணும், ஒரு மெஷர்மெண்ட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு காசு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு கவுண்ட்னு ஒரு விஷயம் இருக்கணும். என்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் நான் அள்ளி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட என்ன இருந்துச்சு என்ன போச்சு எதுவும் நமக்கு தெரியாது. த சேம் வே இப்போ ஒரு ரூம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ரூமோட லென்த் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போறோம்னா அதோட டிஸ்டன்ஸ் என்ன, இந்த மாதிரியான சர்டன் விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு சுடிதார் தைக்கிறீங்கனாலோ ஒரு ஃப்ராக் தைக்கிறீங்கனாலோ அதுக்குன்னு ஒரு சென்டிமீட்டர் ஆஃப் கிளாத் நமக்கு தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் நமக்கு அளவுங்கிறது ஒன்று தேவை. ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா ஐ எம் அக்ஷயா. கண்டிப்பா சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மெஷர்மெண்ட் பத்தி இல்லையா? ஸோ மெஷர்மெண்ட்ல லென்த் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். லென்த் அப்படிங்கிறது என்னன்னா நீளம். ஸோ நீளத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுல வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொன்னா யார் பார்த்தாலுமே அது மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள், மெஷர்மெண்ட் லென்த்தோட மெஷர்மெண்ட்ல வந்து ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்கு, நான் ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்கு. ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்னன்னா இது வந்து ஒரு ஆள் பொறுத்து வேரி ஆகாது, இல்ல எதை பொறுத்தும் வேரி ஆகாது. இதுதான், இதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கேல் நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா? ஸ்கேல்ல வந்து ஒரு சென்டிமீட்டர் போட்டிருப்பாங்க இல்லையா? சோ அதுல யார் அந்த ஸ்கேல், என்ன ஸ்கேலா இருந்தாலும் சரி, இந்த பிராண்ட்ல நீங்க இந்த ஸ்கேல் தான் வாங்கணும் கிடையாது. எந்த ஸ்கேல் வாங்கினாலும் எல்லா ஸ்கேல்லயுமே வந்து 1 சென்டிமீட்டர்ங்கிறது 1 சென்டிமீட்டர் தான். அதே மாதிரி இப்போ உங்ககிட்ட ஒரு டேப் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த டேப்ல யார நான் அளந்தாலும் 1 சென்டிமீட்டருங்கிறது 1 சென்டிமீட்டர் தான் காட்ட போகுது. இந்த டேப்னு இல்ல, வேற எந்த டேப்ல நான் அளந்தாலுமே எனக்கு வந்து 1 சென்டிமீட்டருங்கிறது மாற போறது கிடையாது. சோ இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ்ல என்னென்ன இருக்குன்னா மில்லிமீட்டர் இருக்கு, சென்டிமீட்டர் இருக்கு, மீட்டர் இருக்கு அண்ட் கிலோமீட்டர் இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ இதுதான் கிடையாது, இன்னும் நிறைய கூட இருக்கு. சோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யார் மெஷர் பண்ணாலும் மில்லிமீட்டர்னா இவ்வளவுதான், சென்டிமீட்டர்னா இவ்வளவுதான் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்க போது. இது எதுவும் மாற போறது கிடையாது. நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்னா என்ன அப்படின்னு சொன்னா ஹேண்ட் ஸ்பேஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் என் கையை வச்சு அளக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், என் கை வந்து என்னோட இந்த ஒரு கையோட அளவு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வேற ஒருத்தவங்களோட கையை வச்சு அளந்தேன்னா கண்டிப்பா இது வந்து வேரி ஆகும். பிகாஸ் அவங்களோட ஃபிங்கர் லென்த் பொறுத்தும் அவங்களோட ஹேண்ட் லென்த் பொறுத்தும் அது டிஃபர் ஆகும். அதே மாதிரிதான் ஃபுட் வச்சு காலடி வச்சு அளப்பாங்க இல்லையா? அதுவா இருக்கட்டும். ஏன்னா சில பேருக்கு கால் பெருசா இருக்கலாம். ஏன்னா ஃபுட் சைஸ் நம்மளுக்கு ஒருத்தருக்கும் ஒன்று டிஃபர் ஆகும் இல்லையா? அது மாதிரி பேஸ் சைஸ் மாறலாம். பேஸ் அப்படிங்கிறது வந்து நடந்த இதை பொறுத்து நம்ம டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றது. அண்ட் கியூபிட் அப்படிங்கிறது நம்மளோட இந்த கை லென்த் மெஷர் பண்றது. சில பேருக்கு கை பெருசா இருக்கலாம். ஸோ அது மாதிரி ஃபிங்கர் வித் இதை வச்சு நான் 1 சென்டிமீட்டர்னு கன்சிடர் பண்ணி பண்றேன் அப்படிங்கிறது. இது எல்லாமே வந்து ஒரு ஆளை பொறுத்து வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க டால் பர்சனா இருந்ததுன்னா அவங்களோட சென்டிமீட்டர் வேறையாகும், ஷார்ட் பர்சனா இருக்கிறவங்களுக்கு வேறையாகும், நார்மல் பர்சனுக்கு வேறையாகவும் டிஃப்ரெண்டானது இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு நான் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் மெஷர் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து மில்லிமீட்டர் அண்ட் சென்டிமீட்டர். ஸோ இப்போ ஒரு ஸ்கேல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கேல் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஸ்கேல்ல ஒரு நம்பர் மெஷர் பண்ணிருக்கதும் ஒரு சென்டிமீட்டர். எந்த ஸ்கேலா இருந்தாலும் சரி, ஏன்னா அவங்க இந்த இடத்துல யூனிட்டே போட்டிருக்காங்க. சிஎம்னா என்ன அர்த்தம்னா சென்டிமீட்டர்னு அர்த்தம். ஸோ இதுல இருந்து நான் இந்த இடத்துல 1 மார்க் பண்ணாலும் சரி, 2 மார்க் பண்ணாலும் சரி, 3 மார்க் பண்ணாலும் சரி, இது எல்லாமே டினோட்ஸ் த சென்டிமீட்டர். ஸோ இந்த ஒரு பார்ட்ல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 4ல இருந்து 5க்கு நடுவுல சின்ன கோட 10 கோடு இருக்கு இல்லையா? அந்த 10 கோடு இப்ப என்ன மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னா மில்லிமீட்டரை மீன் பண்ணுது. ஓகே, ஏன்னா மில்லிமீட்டர் சென்டிமீட்டருக்குள்ளதான் வந்து மில்லிமீட்டர் இருக்கும். ஒரு 10 மில்லிமீட்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா 1 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல 4ல இருந்து 5 வரைக்கும் இருக்கு இல்லையா? இட்ஸ் டினோட்ஸ் த மில்லிமீட்டர்ஸ். சோ இது வந்து 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னா அந்த 1 சென்டிமீட்டருக்குள்ள 10 மில்லிமீட்டர் இருக்கும். அதே மாதிரியே ஒரு 10 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் வந்து 1 மீட்டர். ஓகே, இந்த இடத்துல 15 சென்டிமீட்டர் இருக்கு. இதே மாதிரியே 100 சென்டிமீட்டர் வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேவ் அ டேப். ஸோ இதுல ஆனா 60 தான் இருக்கு.
60 சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு 100 சென்டிமீட்டர் இருந்தது அப்படின்னு சொன்னா இட்ஸ் மீன் 1 மீட்டர். அதே மாதிரி 1000 மீட்டர் எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னா 1 கிலோமீட்டரை மீன் பண்ணுது. இதோட யூனிட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொன்னா மில்லிமீட்டரை வந்து mm அப்படின்னு டினோட் பண்ணுவோம், சென்டிமீட்டரை cm அப்படின்னு டினோட் பண்ணுவோம், கிலோமீட்டர் km அப்படின்னு டினோட் பண்ணுவோம், அண்ட் மீட்டரை m அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்னோட ஹேண்டே நான் மெஷர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதை வந்து மெஷர் பண்ணிட்டு இதை சுத்தி நான் வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 10 சென்டிமீட்டர் அப்படிங்கறத 10 போட்டுட்டு பக்கத்துல நான் யூனிட் போடணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கவுண்ட் அப்படின்னு ஒன்று போடுறோம் அப்படின்னு சொன்னா அது பக்கத்துல யூனிட் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ 10 சென்டிமீட்டருக்கும் 10 கிலோமீட்டருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. லென்த் வைஸ் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம யூனிட் மெஷர் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். மில்லிமீட்டர் தான் இருக்கிறதுலே வந்து சின்ன யூனிட் ஆஃப் லென்த், ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் லென்த் அப்படின்னு சொன்னா. ஏன்னா இங்க ஒரு சென்டிமீட்டருக்குள்ளதான் 10 மில்லிமீட்டரே வருது. ஸோ நான் இதுல இருந்து 1 மில்லிமீட்டர் மார்க் பண்ணேன்னா இவ்வளோண்டு தான், தம்மா துண்டு தான், தம்மா துண்டோட ரொம்ப கம்மி தான். ஸோ அப்படிங்கும் போது இருக்கிறதுல இதுதான் ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் லென்த். அண்ட் கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் வந்து லார்ஜஸ்ட் யூனிட் ஆஃப் லென்த். லென்த்லயே ரொம்ப பெரிய லென்த் அப்படின்னு சொல்றது எதுனா கிலோமீட்டர் தான் நம்ம சொல்லுவோம். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் ஆக்டிவிட்டிஸா கொடுத்துருக்காங்க. ஸோ இது இனிமேல நம்ம பாக்குறது எல்லாமே நம்ம புக்ல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸை பார்க்கலாம். வாங்க புக்குக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கிற ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, ரகு வந்து அவங்களோட கிளாஸ் டேபிள்னா என்ன, உங்களுக்கு ஒரு பெஞ்ச் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பெஞ்சை நான் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் மூலியமாக வந்து மெஷர் பண்ணி இங்கே டேபுலேட் பண்ணியிருக்கான். ஸோ மெஷர்மெண்ட் இப்போ எப்படி சொல்கிறது, நான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம கையாலேயோ நம்ம காலாலேயோ நம்ம மெஷர் பண்ணுறது தானே நான் ஸ்டாண்டர்டு. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து இங்கே மெஷர் பண்ணி காட்டணும். உங்களோட கிளாஸ் டேபிளை நீங்கள் இந்த மாதிரி மெஷர் பண்ணுங்கள். மை மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது உங்களோட மெஷர்மெண்ட்ஸ், அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 2-3 பேரோட மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபிங்கர் வித் அப்படிங்கிறது நம்மளோட ஆள்காட்டி விரலோட ஹாஃப். இந்த இடத்துல உங்களுக்கு இமேஜ் காட்டியிருக்காங்க பாருங்கள். ஃபிங்கர் வித் அப்படிங்கிறது நீங்கள் இப்படி எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட். ஓகே, இதிலிருந்து நம்மளுக்கு ஒரு கோடு வரும் இல்லையா, அது வரைக்கும் அவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டியிருக்காங்க. அப்புறமேட்டுக்கு ஹேண்ட் ஸ்பேன் அப்படிங்கிறது இந்த மாடலில் நம்ம பண்ணுறது வந்து ஹேண்ட் ஸ்பேன். அண்ட் கியூபிட் அப்படிங்கிறது நம்மளோட ஃபுல் முழங்கை வரைக்கும் நம்ம பண்ணுறது வந்து கியூபிட் மெஷர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி 3 வகையாக நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மெஷர்மெண்ட்டையும் இதில் நோட் பண்ணி வைங்க. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட், மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த் ஆஃப் எ ரிப்பன் பை யோர் ஹேண்ட் ஸ்பேன். ஒரு ரிப்பன் எடுத்துக்கோங்க. ரிப்பனை வந்து உங்களோட ஹேண்ட் ஸ்பேன் வச்சு மெஷர் பண்ணி பாருங்க. ஹேண்ட் ஸ்பேன் அப்படிங்கிறது இப்படி மெஷர் பண்ணுறது தான் ஹேண்ட் ஸ்பேனு. ஸோ இது மாதிரி உங்களோட ரிப்பனை நீங்கள் வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். உங்களோட 1 to 4 ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் மெஷர் பண்ணிவிட்டு ஒருத்தவங்களோட ஹேண்ட் ஸ்பேனோட இது பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி இதில் எழுதுங்க. ஓகே, ஃபைன். வாட்ஸ் த தேர்ட் ஆக்டிவிட்டி? Form a group of 5 members and measure the length of the blackboard in your class using the following tools it tabulated. ஸோ என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 5 மெம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு பிளாக் போர்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா கிளாஸில், அந்த கிளாஸோட லென்த்தை வந்து மெஷர் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களோட மெம்பர்ஸ் யாரெல்லாம் உங்கள் குரூப்பில் இருக்காங்களோ அவங்களோட பேரை இங்கே போட்டுக்கோங்க. ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க, ஒரு எரேசர் எடுத்துக்கோங்க, அப்புறமேட்டுக்கு ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க, அண்ட் ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் மெஷர் பண்ண போகிறீங்க. ஒரு பென்சில் எடுத்து நீங்கள் மெஷர் பண்ணுறீங்கன்னா ஒரு பென்சில் வரைக்கும் லென்த் மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எத்தனை ஃபுட் அப்படிங்கிறத மாதிரி நீங்கள் வந்து மெஷர் பண்ண, எத்தனை கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ பென்சில், எரேசர், ஸ்கேல் அண்ட் நோட் புக் வச்சு நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்ஸை நோட் பண்ண போகிறீங்க. இதில் நான் உங்களோட இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸை ஜாயின் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கும் எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் வருது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 4 என்ன அப்படின்னா, மெஷர் த லென்த் ஆஃப் த ரிப்பன் பை எ டேப் ரோல். டேப் ரோல் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் வந்து வீடியோ பண்ணும்போது ஒரு டேப் மாதிரி ஒன்று காட்டினேன் இல்லையா, அது பேர் தான் டேப் ரோல். ஸோ அதை வச்சு ரிப்பனோட லென்த்தை வந்து நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தர் மெஷர் பண்ணும்போதும் அதோட சென்டிமீட்டர் என்னவாக இருக்கும், பிகாஸ் அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டூல். ஸோ ஸ்டாண்டர்ட் டூலில் யார் மெஷர் பண்ணாலும் ஒன்றா தான் வரப்போகுது. ஆனாலும் இருந்தாலும் வேறு ஒருத்தவங்க வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் புரியும் இதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வரல அப்படிங்கிறது. Measure the length of the following things by centimeter scale and fill. ஸோ உங்ககிட்ட வந்து ஸ்கேல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கேலை வச்சு கீழே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கலாம், பாக்ஸ் இருக்கலாம்,
ஒரு நோட் பேட் இருக்கலாம், ஒரு எரேசர் இருக்கலாம், ஒரு பென்சில் இருக்கலாம். அது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஒரு ஸ்கேல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கேலை வச்சு அதோட லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத மெஷர் பண்ணி கீழே இந்த சென்டிமீட்டரில் உங்களுக்கு மெஷர் பண்ண ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாக்ஸோடது வந்து ஒரு 15 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கீழே இந்த இடத்துல 15 அப்படின்னு சொல்லி போடணும். ஓகே, உங்கள் ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாக்டான மீட்டர்ஸாக போடுங்க. நெக்ஸ்ட், measure the length of the scale for the following things in your house using a scale. ஸ்கேல் வச்சு கீழே அகைன் ஒரு வாட்டர் பாட்டிலு, ஒரு ஆணி, அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஸ்பூன், ஒரு பேட், டென்னிஸ் பேட், இந்த மாதிரி நிறையா இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை எல்லாத்தையுமே வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் இல்லையா, இதை உங்கள் வீட்டில் வந்து ஹோம்ஒர்க்காக பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட ஸ்கேல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணி பார்த்து இதோட சென்டிமீட்டர் எவ்வளோ அப்படிங்கிறத இதை நோட் பண்ணி வைங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், fill in the blank with appropriate unit to the following. ஸோ இதை வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதோட அப்ராப்ரியேட்டான யூனிட், மை பென்சில் இஸ் எத்தனை மீட்டர் ஒரு சென்டிமீட்டர், என்ன இதில் நீங்கள் மெஷர் பண்ணீங்களோ அதை இங்கே மெஷர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பென்சில் வந்து 6 மீட்டரா இல்லை 6 சென்டிமீட்டரா இல்லை 6 மில்லிமீட்டரா அப்படிங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதோட யூனிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இங்கே வந்து யூனிட் தான் இம்பார்ட்டண்ட்டு, ஸோ பி கேர்ஃபுல் வித் தட். நீங்கள் வந்து எதை வச்சு மெஷர் பண்ணீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் தட் வில் பி அ சென்டிமீட்டர். இல்லை நீங்கள் வந்து ஒரு பெரிய லாங் டேப் வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா இட் வில் டிஃபர்ஸ் இல்லையா. ஸோ அந்த இதில் என்ன உங்களுக்கு யூனிட் போட்டிருக்காங்க, சென்டிமீட்டர் போட்டிருக்காங்களா மில்லிமீட்டர் போட்டிருக்காங்களாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து அதோட யூனிட்டை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். மீனா ஹேஸ் அ ரிப்பன் ஆஃப் 50 centimeter and Reena has a ribbon of 110 centimeter. Whose ribbon is longer? ஸோ இங்கே வந்து மீனா கிட்ட வந்து 50 சென்டிமீட்டரில் ரிப்பன் இருக்குது அண்ட் ரீனா கிட்ட வந்து 110 சென்டிமீட்டரில் ரிப்பன் இருக்குது. யாரோட ரிப்பன் சென்டிமீட்டர் வந்து லாங்கர்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாரோடது வந்து பெருசு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கிரேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முதல் எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸுன்றதை பார்க்கணும். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது இவங்க வந்து 2 டிஜிட் எடுத்திருக்காங்க, இன்னொருத்தவங்களுக்கு வந்து 3 டிஜிட் இருக்குது. 3 டிஜிட் தான் இருக்கிறதுலே பெருசு. ஸோ அஃப்கோர்ஸ் அப்போ யாரோடது வந்து பெருசு, ரீனாவோடது தான் பெருசு. ஸோ இந்த இடத்துல ஆன்சர் என்னன்னா ரீனா. நெக்ஸ்ட், measure the length of the following things in your class room using the measure tape and fill in the given box. ஸோ ஒரு டேப் வச்சு நீங்கள் உங்கள் கிளாஸில் இருக்கக்கூடிய பிளாக் போர்ட், இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பென்சில் வச்சு உங்கள் பிளாக் போர்டை மெஷர் பண்ணி பார்த்தீங்க, எரேசர் வச்சு மெஷர் பண்ணி பார்த்தீங்க இல்லையா. ஒரு டேப் வச்சு ஒரு டீச்சரோட டேபிளோட லென்த் என்ன, இல்லை பிளாக் போர்டோட மீட்டர் என்ன, உங்கள் கிளாஸ் ரூமோட மீட்டர் என்ன, அப்புறம் இந்த டோரோட மீட்டர் என்ன, வாலோட மீட்ரு என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி இதில் நோட் பண்ண போகிறீங்க. ஓகே, இஃப் சப்போஸ் உங்ககிட்ட இருக்கக்கூடியது வந்து சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய ஸ்கேல் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்னவா மாற்றணும் அப்படின்னு சொன்னால் மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். மீட்டராக கன்வெர்ட் பண்ணணுன்னா எப்படி பண்ணணும், 100 சென்டிமீட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சைடு மெஷர் பண்ணும்போது 100 சென்டிமீட்டர் வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு வாட், 1 மீட்டர். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா 1 மீட்டர்னு போடணும். ஸோ 100 இப்போ ஒரு தடவை நீங்கள் மெஷர் பண்ணும்போதும் 100ல் கன்வெர்ட் ஆனால் தான் அது வந்து 100 சென்டிமீட்டர் இருந்தால் தான் 1 மீட்டராகவே கன்சிடர் ஆகும். இப்போ உங்ககிட்ட 200 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 2 மீட்டர்னு போடணும். ஓகே ஓகே ஃபைன். இதில் வந்து லெஸர் தேன் சிம்பிள் கிரேட்டர் தேன் சிம்பிள் வந்து உங்களை மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் எது பெருசு அப்படிங்கிறத சொல்லணும். 100 சென்டிமீட்டர் அண்ட் மீட்டர், இதில் எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது தான் ஒரு மீட்டரே. அப்போ இதில் பெருசு எது, மீட்ரு தான் பெருசு. சென்டிமீட்டர் இஸ் லெஸர் தேன் மீட்டர். ஏன்னா ஒரு மீட்ரு வரணுனாலே 100 சென்டிமீட்டர் சேர்ந்தால் தான் ஒரு மீட்டரே வர முடியும். அப்போ 100 சென்டிமீட்டர் ஒரு 100 மீட்டர் அப்படிங்கிறது அதுவே பெருசு தான் இல்லையா. ஸோ சென்டிமீட்டர் இஸ் லெஸர் தேன் மீட்டர். மீட்டர் இஸ் லெஸர் தேன் கிலோமீட்டர். கிலோமீட்டர் தான் இருக்கிறதுல பெரிய லென்த்து. ஸோ அப்போ மீட்ரு வந்து கம்மி. கிலோமீட்டர் இஸ் கிரேட்டர் தேன் சென்டிமீட்டர். சென்டிமீட்டரை விட கிலோமீட்டர் தான் பெருசு. ஸோ கிலோமீட்டர் இஸ் கிரேட்டர் தேன் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட், உங்களை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க அப்ராப்ரியேட் இதுக்கு. இதில் எது வந்து சென்டிமீட்டருக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தா டைரெக்டாக அந்த கயிறு தான் மேட்ச் ஆகும், அது ஆல்ரெடி இருக்குது. மீட்டர் அப்படிங்கிறதுக்கு நமக்கு எது மேட்ச் ஆகும் அப்படின்னு சொன்னால் சாவி வச்சுக்கலாம். இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு 2 கிலோமீட்டர்ஸ்ன்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கும் போட்டு 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அதுதான் கிலோமீட்டரோட மேட்சிங். ஸோ மீட்டர் அப்படிங்கிற சென்டிமீட்டர் வந்து சின்னது இல்லையா. ஸோ அப்போ வந்து சாவிக்கு வந்து சென்டிமீட்டர் வரும், கயிறுக்கு வந்து மீட்டர் வரும், வீடுக்கு வந்து கிலோமீட்டர் வரும். ஓகே நெக்ஸ்ட்,
estimate the length of the following objects and verifying by measuring its actually. ஸோ இதெல்லாம் மெஷர் பண்ணி அதோட எஸ்டிமேட்டட் லென்த் என்ன ஆக்சுவல் லென்த் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம போடணும். எஸ்டிமேட்டட் லென்த்துங்கிறது வந்து உங்களோட நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் எதுவாவது யூஸ் பண்ணி நீங்கள் மெஷர் பண்ணுறது வந்து எஸ்டிமேட்டட் லென்த்தாக இருக்கும். ஆக்சுவல் லென்த்துங்கிறது எக்ஸாக்டான ஸ்டாண்டர்ட் டூல்ஸ் வச்சு மெஷர் பண்ணுறது வந்து நம்மளோட ஆக்சுவல் லென்த்தாக இருக்கும். ஓகே, மேக் தட். நெக்ஸ்ட் இதில் வந்து ஆட் ஒன் எது அப்படின்னு சொல்லி சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் மில்லிமீட்டர் இருக்குது, சென்டிமீட்டர் இருக்குது, மீட்டர் இருக்குது, கியூபிட் இருக்குது. இதில் மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டான யூனிட். கியூபிட் மட்டும்தான் நான் ஸ்டாண்டர்ட். ஸோ கியூபிட் தான் ஆட் மேன் அவுட். ஸோ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னால் அப்போ 2 மீட்டர், 3 மீட்டர், 4 மீட்டர்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 100 சென்டிமீட்டர் ஒரு மீட்டராக இருந்ததுன்னா அப்போ இன்னொரு ஒரு 100 சென்டிமீட்டர் சேர்த்தா தானே இன்னொரு ஒரு மீட்டர் ஆட் பண்ண முடியும். அப்போ இன்னொரு ஒரு 100 சென்டிமீட்டர் ஆட் பண்ணனா அப்போ 200 சென்டிமீட்டர் தான் 2 மீட்டர். ஸோ அதே மாதிரியே 3 மீட்டருக்கு எவ்வளோ வரும், 4 மீட்டருக்கு எவ்வளோ வருங்கிறத நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து இதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. 10 மில்லிமீட்டர்ஸ் இருக்குது, 100 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது அண்ட் 1000 மீட்டர்ஸ் இருக்குது. இதில் எதுக்கு மேட்ச்னு சொல்லணும். ஸோ 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது ஒரு சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது ஒரு மீட்டர், 1000 மீட்டர் சேர்ந்தது ஒரு கிலோமீட்டர். இதுதான் வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ரைட் ஆல் த நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ். ஸோ நம்ம நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் என்ன எதெல்லாம் நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்டோ அதோட பேர் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொன்று சொல்கிறேன், மெத்தடில் நீங்களே ஃபில் பண்ணுங்கள். ஃபிங்கர் ஸ்பேன் அப்படிங்கிறது ஒரு நான் ஸ்டாண்டர்ட் யூனிட். இன்னொன்று வந்து வேறு என்ன சொல்லலாம், ஃபிங்கர் வித் சொல்லலாம். ஓகே, ஃபிங்கர் வித் அப்படி இல்லைன்னா ஹேண்ட் ஸ்பேன் சொல்லலாம். இதெல்லாம் வந்து நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ். ஸோ மிச்சத்தை நீங்களே ஃபில் பண்ணுங்கள். ரைட் ஆல் த ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் யூ நோ. ஸோ ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மில்லிமீட்டர் இருக்குது, சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ வேறு என்னென்னலாம் உங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் இங்கே எழுதுங்க. நெக்ஸ்ட் கம்ப்ளீட் த டேபிள். ஸோ உங்களோட ஹைட் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் ஹைட்டை இங்கே மெஷர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஹைட்டும் அதே மாதிரியே டிஃபர் ஆகும் இல்லையா. ஸோ இதில் யார் வந்து ஹைட்டான பர்சன் அண்ட் யார் வந்து ஷார்ட்டான பர்சனுங்கிறத கண்டுபிடிக்கணும். ஹைட்டை வச்சு நம்ம எதை வச்சு டேப் வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்லை உங்களோட நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் ஹேண்ட் வச்சு நீங்கள் பண்ணுறதுனால பண்ணுங்கள். அதில் யார் வந்து டாலர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யார் டாலர் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யார் ஷார்ட்டர் அப்படிங்கிறத அவங்களோட பேரை இங்கே மென்ஷன் பண்ணணும். ரைட் இன் ஷார்ட் ஃபார்ம். ஸோ மில்லிமீட்டரோட யூனிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மில்லிமீட்டரோட யூனிட் எம்எம், சென்டிமீட்டரோட யூனிட் சிஎம், மீட்டரோட யூனிட் எம், கிலோமீட்டரோட யூனிட் கேஎம். ஸோ இதெல்லாம் வந்து இதோட ஷார்ட் ஃபார்ம்ஸ். ரைட் த கிவன் யூனிட்ஸ் இன் ஆர்டர். ஆர்டரில் வந்து நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. தட் இஸ் அசெண்டிங் ஆர்டரில் ஒன்று எழுதணும், டிசெண்டிங் ஆர்டரில் ஒன்று வரணும். அசெண்டிங் ஆர்டர் இன் சென்ஸ் லோவர்லேருந்து ஹையர் போகணும், டிசெண்டிங் இன் சென்ஸ் ஹையர்லேருந்து லோவர் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் அசெண்டிங்கில் ரொம்ப ஸ்மாலஸ்டான யூனிட் எது அப்படின்னு சொன்னால் மில்லிமீட்டர் தான். ஸோ எம்எம், நெக்ஸ்ட் வரக்கூடிய சென்டிமீட்டர் சிஎம், அண்ட் நெக்ஸ்ட் வரக்கூடியது மீட்டர் எம், அண்ட் நெக்ஸ்ட் வரக்கூடியது கிலோமீட்டர் கேஎம். ஸோ இது வந்து நான் அசெண்டிங் ஆர்டரில் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் டிசெண்டிங் ஆர்டரில் லோவஸ்ட் டு ஹையஸ்ட் டு லோவஸ்ட் நீங்களே ஃபார்ம் பண்ணுங்க. நான் வந்து லோவஸ்ட் டு ஹையஸ்ட் ஃபார்ம் பண்ணிட்டேன், நீங்கள் வந்து ஹையஸ்ட் டு லோவஸ்ட் ஃபார்ம் பண்ணுங்க. இங்கே உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ் இன்னொரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஐ திங்க்ஸ் இது உங்கள் கிளாஸில் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 2 groups. One group should measure the length of the classroom in standard units and another will be in the standard units. ஸோ டிஸ்கஸ் யுவர் இன்டிஃபரன்ஸ் இந்த மெஷர்மெண்ட்ஸ். ஸோ உங்கள் கிளாஸ்லேயே வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு 2 குரூப்பாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு அதில் ஒரு குரூப் வந்து ஸ்டாண்டர்ட் லென்த் ஆஃப் யூனிட் வச்சு மெஷர் பண்ணுற மாதிரி உங்கள் கிளாஸ் ரூமை, அண்ட் இன்னொரு பேர் வந்து நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸை மெஷர் பண்ணுற மாதிரி அவங்களோட டிஃபரன்ஸ் என்ன வருது அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணி பாருங்கள். ஓகே, வித் திஸ் நம்மளோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் டைம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ until then it's tada bye from your Makshya.